வணக்கம் எல்லாருக்கும். Here is Abhisha Gayatri. ஈரான் ஒரு இஸ்லாமிக் ரிபப்ளிகன் நாடு. 1935க்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் அப்படின்னு அழைக்கப்பட்ட நாடு பர்ஷியா அப்படின்னு உலக நாடுகளால அறியப்பட்டு வந்தது. சசானியன் டைனாஸ்டி ஈரானோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் எம்பையரா கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்தது. சசானியன் எம்பையர் அப்பவே உள்நாட்டுல ஈரான் அப்படின்னு சொல்ற வழக்கத்துக்கு வந்துருச்சு. 1935க்கு அப்புறம் உலக நாடுகளால ஈரான் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஈரான் அப்படிங்கிறது லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ், அதாவது ஆரியர்களோட நிலம் அப்படின்னு பொருள்பட்டது. உலகத்திலேயே ரொம்ப பழமையான நாகரிகத்துல ஒன்றுதான் ஈரானிய நாகரிகம். கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இளமைட் கிங்டம், அதாவது ஈழம் அப்படின்னு அழைக்கப்படுற வம்சம் அங்க உருவாயிடுச்சு. கிமு 625ஆம் ஆண்டு ஈரானியன் மிடேஸ் அப்படிங்கிறவங்க இவங்க கூட யுனைட் ஆகி இவங்க ஒரு டைனஸ்டி ஃபார்ம் பண்ணி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்புறம் சைரஸ் தி கிரேட் அக்கமனிட் எம்பையர் அப்படிங்கிற ஒரு எம்பையர் ஃபார்ம் பண்ணாரு. இத ஈஸ்டர்ன் யூரோப்ல இருந்து இண்டஸ் வேலி வரைக்கும் அவரோட எம்பையரை எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. உலக வரலாற்றிலேயே இதுதான் லார்ஜஸ்ட் எம்பையர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கிமு 4ஆம் நூற்றாண்டு அலெக்சாண்டர் தி கிரேட்டால இந்த எம்பையர் வீழ்த்தப்படுது. அதுக்கப்புறம் இது பல கிரேக்க நாடுகளாக உடையுது. அதுக்கப்புறம் கிமு 3ஆம் நூற்றாண்டுல ஈரானிய கிளர்ச்சியாளர்கள் பார்த்தியன் சிவிலைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இவங்களை வீழ்த்திட்டு அடுத்த 4 செஞ்சுரிஸ்க்கு சசானியன் எம்பையர் எக்ஸிஸ்ட் ஆயிருந்தது. அந்த காலத்துல சசானியன் எம்பையர் உலகத்துல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் எம்பையரா திகழ்ந்து வந்தது. அப்புறம் கிபி 7ஆம் நூற்றாண்டுல அரப் முஸ்லிம்ஸ் வந்து கான்குவர் பண்ணாங்க. அதோட சசானியன் டைனஸ்டி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்தடுத்து திகழ்ந்த இஸ்லாமிசேஷன் வந்து இதுக்கு முன்னாடி டாமினண்டா இருந்த சௌராஷ்டிரிசம் ரிலிஜனை வீழ்த்திட்டு இஸ்லாம் ஈரானோட ஒன் ஆஃப் த தவிர்க்க முடியாத முக்கியமான ரிலிஜனா மாறிச்சு. கிபி 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஈரானோட ஆர்ட், பிலாசபி, சயின்ஸ் இது எல்லாமே இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு முக்கிய பங்காற்றுச்சு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கிபி 16ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சஃபாவிட் எம்பையர் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஈரான்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் சன்னி இஸ்லாமியரா இருந்தவங்களை இவங்க தான் ஷியா இஸ்லாமியர்களா கன்வெர்ட் பண்றாங்க. ஷியா இஸ்லாமிய பிரிவிலேயே 3 தரப்பு இருக்கு. அதுல இவங்க 12 ஷியா அப்படிங்கறது தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்ப வரைக்கும் ஈரானிய மக்கள் 12 ஷியா பிரிவை சார்ந்தவங்க தான். அண்ட் இந்த ஒரு நிகழ்வு தான் முஸ்லிம் ஹிஸ்டரியிலயும் ஈரானியன் ஹிஸ்டரியிலயும் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்டா இருக்குது. 1736ல இருந்து 1747 வரைக்கும் நாதர் ஷா அப்படிங்கிறவங்க ஈரானை ரூல் பண்ணிட்டு வராங்க. இவங்கள ஹிஸ்டோரியன்ஸ் வந்து ஸ்வார்ட் ஆஃப் பர்ஷியா, நெப்போலியன் ஆஃப் பர்ஷியா, தி செகண்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு ரொம்பவே புகழாரம் சூட்டி ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கிங்னு குறிப்பிடுறாங்க. 17th செஞ்சுரியில இருந்து 19th செஞ்சுரி வரைக்கும் ரஷ்யாக்கும் ஈரானுக்கும் தொடர்ச்சியா போர் நடந்துட்டு வந்துட்டு இருந்தது. இத ரூசோ பெர்ஷியன் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் 19th செஞ்சுரியில கஜார் டைனாஸ்டியை வீழ்த்திட்டு ரஷ்யா ஈரானை கான்கோர் பண்ணிடுறாங்க. 1905ல இருந்து 1911 வரைக்கும் ஈரான்ல கான்ஸ்டிடியூஷனல் ரெவல்யூஷன் நடந்தது. 1906ல ஈரானோட ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் அண்ட் கான்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1951ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முகமது மொசாதெக் அப்படிங்கிறவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்க ஈரானிய எண்ணெய் வளத்தை தேசியமயமாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யுனைடெட் கிங்டம் உளவுத்துறை வந்து இவரோட ஆட்சியை கவிழ்த்திட்டு முகமது ரசா ஷா அப்படிங்கிறவரை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. 1963ல முகமது ரசா ஷா வந்து இண்டஸ்ட்ரியல் growth, அதாவது தொழிற்துறை வளர்ச்சி, லேண்ட் ரிஃபார்ம்ஸ், விமன் ரைட்ஸ் இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. இருந்தாலும் ஈரானிய மக்களுக்கு இவர் மேல ஒரு டிசாட்டிஸ்பாக்சன், ஒரு அமைதி இல்லாத நிலையே இவரோட ஆட்சி மேல இருந்தது. அதனால இவருக்கு அகைன்ஸ்டா நிறைய ப்ரொடெஸ்ட், பெரிய புரட்சி வெடிக்குது. இந்த புரட்சியை 1979 ரெவல்யூஷன் அல்லது ஈரானியன் ரெவல்யூஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த ரெவல்யூஷன்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இறுதியா 1979ல இந்த ரெவல்யூஷன் முடிவுக்கு வந்து வெற்றி பெற்று ईरान இப்போ இருக்கிற இஸ்லாமிக் रिपब्लिक कंट्री अनाउंस பண்றாங்க. दोस्तों रिसेंटली ईरान ने पाकिस्तान में जो बलोची सेपरेटिस्ट है उनके ऊपर मिलिट्री स्ट्राइक्स किए। इस बात को लेकर पाकिस्तान का इंटरनेशनली बहुत ह्यूमिलिएशन हुआ। पाकिस्तान के लिए जवाब देना जरूरी हो गया, इसलिए जवाब में पाकिस्तान ने किया ऑपरेशन मार्क बर सरमाचार। मिलिट्री स्ट्राइक्स किए गए ईरान में बलोची हाइडआउट्स के ऊपर। सरमाचार को वैसे भी पाकिस्तान में बलोची सेपरेटिज्म से ही जोड़ा जाता है। तो क्यों ईरान और पाकिस्तान एक दूसरे के साथ बलोची सेपरेटिज्म को लेकर लड़ रहे हैं? वजह बहुत सिंपल है। ईरान की जो साउथ ईस्टर्न प्रोविंस सिस्तान बलूचिस्तान की, वहां पे सुन्नी मुस्लिम्स मेजॉरिटी में, और वो ईरान की शिया थियोक्रेटिक सरकार को पसंद नहीं करते, उससे अलग होना चाहते हैं। तो जब ईरान की पुलिस और आर्मी इनके पीछे पड़ती है तो वे पाकिस्तान में जाके छुप जाते हैं। सिमिलरली पाकिस्तान का जो 44% लैंड इलाका है बलूचिस्तान प्रोविंस का, वहां पे एक्टिव है बलूचिस्तान लिबरेशन आर्मी। अब जब इस बलूचिस्तान लिबरेशन आर्मी के ऊपर पाकिस्तान आर्मी का अटैक होता है तो उसके बहुत सारे कैडर्स आके ईरान के अंदर छुप जाते हैं, और ये कई डेकेड से चल रहा है। लेकिन रिसेंटली जब ओपनली ईरान ने अटैक कर दिया पाकिस्तान के ऊपर, पाकिस्तान यहां पे काउंटर अटैक करने लग रहा है। अब आगे ये कॉन्फ्लिक्ट कितना एग्रेवेट होगा ये तो समय ही बताएगा। Western government
was installed. In 1963, Shah Reza unleashed his White Revolution, aiming to further modernize Iran. Infrastructure was improved, education and industry increased, and to the horror of Iran's religious leaders, women were given the right to vote. Reza desperately wanted Iran to be like Europe and America, and was often harsh in his methods of molding his subjects into that ideal. The regime's corruption and the economy slipping into recession sparked protest after protest, and after 1978's Black Friday, where scores of protesters were shot dead by government troops, the nation's dissidents were inflamed the more. The following year saw the Iranian Revolution, in which the Shah was overthrown, and the people voted for an Islamic republic, and the popular Ayatollah Khomeini became supreme leader. The American embassy was stormed, and its staff taken hostage, finally being released in 1981. But the two nations cut all diplomatic ties with each other and have been at odds ever since. Meanwhile, Iraq, worried that Iran's revolutionary sentiments would spread, and thirsty for Iranian oil, invaded their next-door neighbor, and it was war. Hundreds of thousands died, and as the military stalemate persisted, both sides agreed to a UN-brokered ceasefire in 1988. Under Rafsanjani, Iran sought to heal and basically stay out of trouble, and President Khatami aimed to further tolerance and peace and economic growth. But that was scrapped with Mahmoud Ahmadinejad, and relations with the West worsened. After refusing to halt its nuclear enrichment program, Iran was hit with international sanctions. His successor, Rouhani, was more moderate. Widespread anger at deteriorating conditions provoked protests and then more protests. Anyway, Iran's tenuous place on the world stage makes it difficult to foresee its future, and precisely what awaits this ancient land in the days and years ahead, I'll leave for more astute analysts to decide. But I think Iranians can take courage from their history that Iran really is too strong to die, and it's worth noting the achievements of the Iranian people, who have accomplished so much amidst the many upheavals of their nation in science, literature, art and architecture, cinema and sport. And if you haven't tried their food, what on earth are you waiting for? Anyway, that's it for Iran, and that's all from me for now. Bye-bye! உண்மை ஒன்றுதான், அறிஞர்கள் அதனை பல விதங்களில் உரைக்கிறார்கள் என்பதுதான் பாரதத்தின் அடிப்படை கோட்பாடு. நான் சொல்வதுதான் சரி என்று எந்த ஒரு மதத்தையோ கருத்தையோ இந்தியா ஒருபோதும் திணித்ததில்லை. எவரொருவர் கூறுவதிலும் உண்மையின் ஒரு துளி இருக்கவே செய்கிறது என அனைத்து தரப்பினரையும் அரவணைப்பதே பாரதத்தின் இயற்கை குணம். கடவுள் ஒருவர்தான் என்ற போதிலும் அவரை வணங்குவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன என்பதை இந்தியர்கள் பன்னெடுங்காலமாகவே ஏற்று நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இதன் அடிப்படையில் பல்வேறு மதங்களையும் தத்துவங்களையும் பிறப்பித்த பாரதம் வெளியிலிருந்து வரும் புதிய மதங்களையும் கருத்துகளையும் கூட வெறுத்து ஒதுக்காமல் வரவேற்று உபசரிக்கிறது. 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட பழைய மதமான பார்சி மதத்துக்கு அடைக்கலம் கொடுத்த பாரதம் அண்மையில் அதே ஈரானிலிருந்து துரத்தியடிக்கப்பட்ட புதிய மதமான பஹாய் மதத்துக்கும் நேசக்கரம் நீட்டியுள்ளது. இயற்கையாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியாகவும் விளங்குகின்ற இறைவனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் விதம் மாறுபடும். இதனை புரிந்து கொள்பவர்கள் தங்களுக்குள் மாறுபடாமல் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இதனைத்தான் பஹாய் மதமும் எடுத்துரைக்கிறது. அனைத்து மதங்களும் அதன் அடிப்படை நோக்கத்தில் ஒன்றுதான் என்றும், தத்துவ விளக்கங்களிலும் பின்பற்றுகின்ற வழிமுறைகளிலும் தான் மாற்றம் இருப்பதாகவும் பஹாய் மதம் கூறுகிறது. மானுட ஒற்றுமையையும் ஆண் பெண் சமத்துவத்தையும் வலியுறுத்தும் பஹாய் மதம் இனவாதம், தேசியவாதம் உள்ளிட்டவற்றை நிராகரிக்கிறது. கிருஷ்ணர், ஆபிரகாம், ஜொராஸ்ட்ரர், புத்தர், இயேசு, முகமது நபிகள் ஆகிய உலக மத தலைவர்கள் அனைவரும் மக்களை நெறிமுறைப்படுத்துவதற்காக இறைவன் எடுத்த வெவ்வேறு வடிவங்கள் என்று பஹாய் மதம் நம்புகிறது. ஒருங்கிணைந்த உலகம் உருவாக வேண்டும் என்று விரும்பும் இந்த பஹாய் மதத்தை தோற்றுவித்தவரின் பெயர் பஹாவுல்லா. ஈரானைச் சேர்ந்த இஸ்லாமியரான பஹாவுல்லா கடந்த 1863ஆம் ஆண்டில் இந்த மதத்தை நிறுவினார். அவரது பெயரால் இது பஹாய் மதம் என்றழைக்கப்படுகிறது. முன்னதாக இதே ஈரானில் மத விரோதி என்று கூறி கொலை செய்யப்பட்ட பாப் எனப்படும் அலி முகமது ஜிராசி என்பவரால் கடந்த 1844இல் தோற்றுவிக்கப்பட்ட பாபிச மத கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு இந்த பஹாய் மதம் உருவானது. ஆன்மீக தலைவர் பாப் சுட்டிக்காட்டிய புதிய இறை தூதர் தாம்தான் என்று அறிவித்து கொண்ட பஹாவுல்லா ஈரானில் இருந்து தலைமறைவாகி அண்டை நாடுகளில் வாழ்ந்து வந்தார். ஓட்டமான் சுல்தானால் கைது செய்யப்பட்டு
இன்றைய இஸ்ரேலில் உள்ள அகா என்ற நகரில் சிறை வைக்கப்பட்ட பஹாவுல்லா கடந்த 1892 உயிரிழந்தார். அரபி மற்றும் பெர்சிய மொழிகளில் பல தத்துவ நூல்களை எழுதியுள்ள பஹாவுல்லா போப் 9ஆம் பியூஸ், மன்னர் 3ஆம் நெப்போலியன், விக்டோரியா மகாராணி உள்ளிட்ட பிரபலங்களுக்கு தமது ஆன்மீக கருத்துக்களை விளக்கி கடிதங்களை எழுதியுள்ளார். பஹாவுல்லாவுக்கு பிறகு பஹாய் மத தலைவரான அவரது மகன் அப்துல் பஹாவும் கடித இலக்கியங்களிலும் நூல்கள் எழுதுவதிலும் கைதேர்ந்தவராக திகழ்ந்தார். 1957 அவர் மறைந்த பிறகு உலக அளவில் பல்வேறு நாடுகளில் உள்ள பஹாய் அமைப்புகள் மூலம் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்வு செய்யப்படும் 9 உறுப்பினர்களை கொண்ட உலக நீதி இல்லம், அதாவது யுனிவர்சல் ஹவுஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ற அமைப்பு மூலம் பஹாய் மதம் நிர்வகிக்கப்படுகிறது. கடவுள் ஒருவரே. கடவுளும் உலகமும் தொடக்கமோ முடிவோ இல்லாதவை. கடவுளை அறிந்து கொள்ளும் திறன் படைத்துள்ள உயிரினமான மனிதன் பிரார்த்தனை, சுய பரிசோதனை ஆகியவற்றுடன் மக்கள் சேவை மூலமும் கடவுளை உணர்ந்து கொள்ள இயலும் என்று பஹாய் மதம் கூறுகிறது. ஈரான், எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் அடக்கி ஒடுக்கப்பட்ட இந்த பஹாய் மதத்தை பாரதம் அரவணைத்துக் கொண்டது. இதன் விளைவாக உலகிலேயே பஹாய் மதத்தினர் அதிகம் வாழும் நாடாக இந்தியா திகழ்கிறது. உலகம் முழுவதிலுமாக சுமார் 70 லட்சம் பஹாய்கள் வாழ்வதாக கருதப்படும் நிலையில் இந்தியாவில் மட்டுமே சுமார் 30 லட்சம் பஹாய்கள் வாழ்கின்றனர். டெல்லியில் கடந்த 1985ஆம் ஆண்டில் திறக்கப்பட்ட தாமரை கோவில் என்று அழைக்கப்படும் பஹாய் மத வழிபாட்டு தலம் உலக அளவில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுப்பதில் முதலிடம் பெற்றுள்ளது. ஆண்டொன்றுக்கு சுமார் 10 கோடி சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். பார்சி மதத்தை போலன்றி மதத்தை பரப்புவதில் பஹாய்கள் தீவிரம் காட்டி வருவதால் உலக அளவில் வேகமாக பரவி வரும் மதமாக பஹாய் மதம் விளங்குகின்றது. ஒவ்வொரு கண்டத்திலும் பஹாய் கோவில்கள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளன. தோன்றிய இடத்திலிருந்து துரத்தியடிக்கப்பட்ட மதத்தையும் துவள விடாமல் காப்பாற்றி வருவதன் மூலம் வேற்றுமையில் ஒற்றுமையை இன்றளவிலும் இந்தியா உயர்த்தி பிடித்து வருகிறது.